ஆரோக்கியத்துல கவனமா இருந்துங்க. ஏன்னா ஏற்கனவே 12ல சனி இருக்காரு விரயத்தை ஆமாம். கொடுக்கறதுக்கு. அதனை அடுத்துதான் 12ஆம் அதிபதியே 12ஆம் வீட்டை பார்க்கிறார். செலவு எக்கச்சக்கமா இருக்கும். வரவு இருக்குமா அப்படின்னா உங்க ஜாதக தசாபுக்தியை நம்ம பார்க்கணும். இந்த ஓராண்டு குடும்பத்தின் பொருளாதார நிர்வாகம், வரவு செலவு மெயின்டைன் பண்றது நீங்க பார்க்காதீங்க டெம்பரவரியா. நீங்க பார்த்தீங்கன்னா கரெக்டா பிளான் போட்டு ஸ்கெட்ச் போட்டு எப்படி பண்ணா கடன் ஆகுமோ அப்படி பண்ணி விட்டுருவீங்க. அப்ப விரயங்களை குறைக்கணும். அப்ப இந்த காலகட்டத்துல ஒரு ஷெட்யூல் போடணும். எதெல்லாம் தேவையான செலவு, எதெல்லாம் தேவையில்லாத செலவு. ஆடம்பர செலவுகளை தவிர்ப்பது நல்லது. இதுல என்னன்னா வெளிநாடு போயிட்டு செலவு மிச்சம். அங்க வயித்தை கட்டி வாயை கட்டி குடும்பம் நல்லா இருக்கணும்னு அனுப்பி விடுவான். படிக்கிற பிள்ளைங்க ரொம்ப குழந்தைங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் உயர்கல்வியை குறிக்கிற ஸ்தானாதிபதி அதுக்கு 8ல மறைகிறார். 4ஆம் இடம் அடிப்படை கல்வி ஸ்கூல் பீரியட் வரைக்கும் இருக்கிறது. அங்க ஒரு உச்சகிரகம் இருக்கிறது சிறப்பு தான். ஆனா குரு 4ஆம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு சிறப்பு கிடையாது. படிப்புல கொஞ்சம் டெம்பரவரியா மந்தத்தன்மையை ஏற்படுத்தும். நல்லா படிச்சுட்டு வந்தாங்க. ஒரு ஃபோர்ஸா வந்தான் பையன். ஆனா திடீர்னு மந்தமாயிட்டான். ஏனே தெரியல. அப்படி ஃபெயிலா போயிடுவார்னு சொல்ல. அவங்களுடைய பெர்சன்டேஜ் ஒரு 10 to 20% குறையறதுக்கான வாய்ப்பு அதிகம் மார்க்ல. குரு பயிற்சி இவ்வளவு பெர்சன்டேஜ் மார்க் கொடுக்கலாம். 7.5 சனியே நடந்தாலும் 70% குரு பெயர்ச்சியின் அடிப்படையிலையும் ராகுவின் இருப்பின் அடிப்படையிலையும் நல்ல பலனே இவங்களுக்கு உண்டு. 70% நீங்க மார்க் எடுத்துக்கலாம் 100க்கு.